ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். கால சர்ப்பதோஷம் அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது எல்லா ஜாதகத்திலையும் வேலை பார்க்குமா, உண்மையிலேயே அப்படி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். இதற்கு ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறது, சனி பகவான் லக்னத்தில் இருந்ததுன்னா, 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா, 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கட். கால சர்ப்பதோஷம் இன்னைக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாருடைய மனதிலும் அந்த தோஷம் அப்படிங்கிறதும் கால சர்ப்பம் அப்படிங்கிறதும், கால சர்ப்ப தோஷத்தில் மாட்டிக்கொண்ட கிரகங்கள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய அதற்கு மாற்றம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இந்த லக்னத்திலேருந்து ஆரம்பித்து அந்த ராகு கேது சொல்லக்கூடிய கிரகங்கள், ராகுலேருந்து கேது, அந்த அடைபட்ட கிரகங்கள் மட்டுமே கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஜாதகத்திலையும் வேலை பார்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தோஷம் அப்படிங்கிறது ராகு கேது, சனி பகவான், செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்கள் தான் குற்றம் சாட்டக்கூடிய கிரகங்களாக எல்லாருடைய மனதிலும் இருக்குது. உண்மையிலேயே அப்படி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். இந்த சனி பகவானை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சனி பகவான் லக்னத்தில் இருந்ததுன்னா, 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா, 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா அங்கே திருமண உறவில் பாதிக்கும். அதே மாதிரி திருமணத்தில் தடையை ஏற்படுத்தும், தாமத திருமணத்தை கொடுக்கும். இது எல்லாருமே இதை கேட்டிருப்பாங்க. இதற்கு ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துன்னு தான் இருக்கோம். இந்த சனி பகவான் லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஜாதகருடைய லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னமாகவே எடுத்துக்கோங்க. இந்த மீன லக்னத்திற்கு சனி பகவான் லக்னத்திலேயே இருந்தார்னா இந்த ஜாதகருக்கு திருமண அமைப்பு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். சரி, உதாரணமாக அவங்க 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா இந்த ஜாதகருக்கு காதல் திருமணத்தை கொடுக்கும். இது தாமத திருமணம்னு சொல்ல முடியாது. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது தாமத திருமணத்தை கொடுக்குங்கிறது. சரி, மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது தாமத திருமணத்தை கொடுக்கும், திருமண உறவை பிரித்து வைக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எந்த லக்னத்திற்கு சனி பகவான் 7இல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதற்கு பரிகாரமாக என்ன செய்யலாம், எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நிறைய நண்பர்கள் வரணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிறேன். லக்னம் அனுசரித்து தான் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய வேலையை செய்யும். இப்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் 7 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய வரன்கிறது வெளிநாட்டு கணவராக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த பொண்ணுடைய திருமண வாழ்க்கை தற்கால கட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் பிரிவும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் அமையக்கூடிய வரனாகத்தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளேயே வரன் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இதெல்லாம் சொல்ல முடியுமா? வெளிநாட்டில் தான் பையன் இருக்கிறான்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். அக்ஷய லக்ன பദ്ധதி வகுப்பில் 7ஆம் பாவகம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது தனியாகவே ஒரு கிளாஸ் நடக்கும். நிறைய நண்பர்கள், நிறைய பெற்றோர்கள் திருமணம் சார்ந்த கேள்விக்கு தான் வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிந்த ஜாதகத்தை நீங்களே கொண்டு வாங்க, நீங்களே அதை பாருங்கள், நீங்களே உணருங்க. முதல்ல உங்களுடைய திருமண நேரத்தின் போது உங்களுடைய 7ஆம் பாவக கிரகம் எந்த இடத்துல இருந்தது, உள்ளூரா வெளியூரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் திருமணத்திற்கு ஓகேவாக இருக்கீங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதற்கு பலன் சொல்லுங்கள், முற்படுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல். அழகாக அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்போ லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார்னா அந்த பையனே திருமணம் பண்ணுறதுக்குண்டான எண்ணம்ங்கிறது தற்போது இருக்காதவருக்கு. நீங்கள் அவரை போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பாரு அதை பாருன்னா இவர் செய்யவே மாட்டார். உதாரணமாக அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் பையனுக்கு அந்த திருமணம் சார்ந்த எண்ணத்தை கொடுக்காது. உதாரணமாக அவருக்கு வருமானம், படிப்புங்கிற எண்ணத்தை கொடுக்கணும். இல்லைனா குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி பொண்ணு வேணும், அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி பொண்ணு வேணும், அப்படி வரலைன்னா பொண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்
அப்படிங்கிற தடை ஜாதகருக்கே தவிர இந்த 7ஆம் பாவகத்தில் அப்படிங்கிறது அமர்ந்த சனி பகவானுக்கோ இல்லை 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்குது அதனால தான் இந்த பையன் அதை சொல்கிறான் அப்படிங்கிற தன்மை கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 7ஆம் பாவாதிபதி களத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வேறு, அதை வேற கிரகமாகத்தான் பார்க்கணும். அமர்ந்த கிரகத்தின் மேல் பழி போடக்கூடாது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். முதல்ல சனி பகவான் உண்மையிலேயே கடக லக்னமாக இருக்குது. சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த திருமண உறவில் சனி பகவான் மட்டுமே தடையாக இருப்பார். அந்த 7ஆம் பாவகம் களத்திர ஸ்தானம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மிதுன லக்னம் செல்லும்போது சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார்னா ஜாதகருடைய வருமானமும் ஜாதகருடைய பேச்சும் மட்டுமே இந்த திருமணத்தை தடை பண்ணுமே தவிர அந்த பெண் அப்படிங்கிற குரு பகவான் இந்த மிதுன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குரு, அவர் 11 இல்லைன்னா 5 இருந்தார்னா அழகான பெண் அப்படிங்கிறது அமைவாங்க. ஆனால் இந்த பையன்தான் இந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து இல்லைன்னா 2ஆம் இடத்துல இருந்து ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுக்கு மட்டுமே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு ஜாதகத்திற்கு திருமணம் சார்ந்த தடை சனி பகவான் யார் சொல்கிறாங்களோ உங்களுடைய அக்ஷய லக்னம் என்ன லக்னம், அந்த லக்னத்திற்கு இந்த சனி பகவான் எந்த பாவாதிபதியாக வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த குற்றம் அப்படிங்கிறது அந்த கிரகத்து மேலே வைக்கிறது சரியாக இருக்கும். இந்த சனி பகவான் எந்த பாவகத்துலலாம் இருக்கக்கூடாது. உதாரணமாக அவர் கும்பராசியில் இருக்கக்கூடாது, மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாதிரி மேஷ ராசியில் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஜாதகர் தானாக இயங்க மாட்டார். அடுத்தவங்க மூலமாக அந்த ஆட்டி வைக்கக்கூடிய தன்மை அந்த மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த லக்னத்திற்கெல்லாம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் துலாம் ராசியில் அமர்வது அவ்வளோ ஒரு சிறப்பான பதில் அப்படிங்கிறது கொடுக்காது, பலனையும் கொடுக்காது. இவர் வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்த்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறாருன்னாலும் சரி, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஏதாட்டி ஒரு ஷேர் மார்க்கெட்டு இல்லைனா ஏதாட்டி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணி அந்த பணம் தோற்பதற்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கும் இந்த கிரகங்கள், இந்த பாவகத்தில் அமர்ந்த கிரகங்கள் மட்டுமே காரணமே தவிர இந்த திருமணத்துக்கும் அந்த சனி பகவானுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் 12 ராசி கட்டங்களில் இருந்தால் எந்தெந்த பலன் செய்வார் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.